வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மலையாளத்துல ரிலீஸ் ஆன 5 மர்டர் மிஸ்ட்ரி மூவிஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது தமிழ் டப்பிங்கோட இருக்கக்கூடிய மர்டர் மிஸ்ட்ரி மூவிஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த லிஸ்ட்டை நான் எடுத்திருக்கேன். அண்ட் எந்த ஸ்பெசிபிக் ஆர்டரையும் மையமா வச்சு இது எடுக்கவே இல்லை. எனக்கு டக்குன்னு ஒரு 5 படங்கள் சொல்லுங்க அப்படின்னா நான் சொல்லுவேன்ல, அந்த மாதிரி எடுத்த லிஸ்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ண போற படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற தலவான் மூவி தாங்க. இந்த படம் சோனி லைவ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. பிஜு மேனன் அண்ட் ஆசிஃப் அலி தான் இந்த படத்துல லீட் கேரக்டர்ஸ் பிளே பண்ணிருப்பாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய 2 போலீஸ் ஆபீசருக்கு இடையே இருக்கக்கூடிய ரைவல்ரி அண்ட் ஒரு மர்டர் அப்படின்ற மாதிரியான தீம்ல நடக்கக்கூடிய ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போன ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததான் நான் சஜஸ்ட் பண்ண போற படம் டொவினோ தாமஸ் நடிப்புல வெளிவந்த அன்வேஷிப்பின் கண்டதும் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் ஆக்சுவலா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பொதுவா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னாலே ஒரு கேஸை கடைசி வரைக்கும் சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்துல டிஃபரெண்டா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கேஸ், செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேஸ் அப்படின்ற மாதிரி 2 டிஃபரெண்டான கேசஸை சால்வ் பண்றதை காட்டியிருப்பாங்க. உண்மையிலேயே மர்டர் மிஸ்ட்ரி ஃபேன்ஸ்க்கு ஒரு டபுள் தமாக்கா தான் இந்த படம் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். நெக்ஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ண போற படம் ரொம்ப ஃபேமஸான மூவி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் ஒரு வொர்த்தி வாட்சான ஒரு மூவி தான். அந்த படத்தோட பேர் ஜான் லூத்தர். இந்த படத்துல ஜெயசூர்யா தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. இந்த படமும் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் தான். அதுவும் காணாம போன ஒரு டீச்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக தொடங்கப்படுற ஒரு கேஸ். அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் கதை போகும். ஆக்சுவலா இந்த கதையில என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பொதுவா ஹீரோஸ்க்கு ஒரு கேஸை ரிசால்வ் பண்றதுல ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கும். பட் இதுல ஒரு வித்தியாசமான சேலஞ்சை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதாவது ஹீரோக்கு இந்த படத்தோட பாதியிலே காது கேட்காம போயிடும். அந்த டிசபிலிட்டியோட எப்படி இவர் இந்த கேஸை சால்வ் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் கதை போகும். உண்மையிலேயே நீட்டான ஒரு த்ரில்லர். அடுத்ததான் நான் சஜஸ்ட் பண்ண போற படம் ஒரு வேற லெவல் படம் அப்படின்னு சொல்லுவேன். அஞ்சாம் பாதிரா. இந்த படம் ஒரு ஹண்ட் ஃபார் அ சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா இதுல குஞ்சாக்கோ போபன் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. இவர் ஆக்சுவலா ஒரு கிரிமினாலஜிஸ்டா இருப்பாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவரோட சஜஷன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலா இந்த படம் ஒரிஜினல் வெர்ஷன் சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. பட் இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷன் ரகசிய கொலையாளி அப்படின்ற பேர்ல விஜய் சூப்பர்ல டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கடைசியா நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் ஃபாரன்சிக். இந்த படத்துல டொவினோ தாமஸ் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. தன்னோட ஃபாரன்சிக் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கேஸ் ரிசால்வ் பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களம் தான். இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, அந்த கொலையாளி யாரு அப்படின்றது ஒரு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஆக்சுவலா அதுதான் இந்த படத்தோட ஹைலைட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் ஆக்சுவலா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஆக்சுவலா தமிழ் டப்பிங்ல கடைசி நொடிகள் அப்படின்ற பேர்ல ஜீ3ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் சஜஸ்ட் பண்ண 5 மூவிஸ். இதை தவிர நிறைய மூவிஸ் மலையாளம் பிலிம்ஸ்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா அது அப்கமிங் வீடியோஸ்ல நான் போடுறேன். ஆல்சோ தமிழ் டப்பிங் இல்லாமையும் நிறைய மூவிஸ் இருக்கு. இந்த மாதிரியான வீடியோஸ் நான் தொடர்ந்து போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீங்க பார்த்த ஃபேமஸான மூவிஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.